இதுவரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கோவை மாநகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணவும் பார்க்கிங் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரவும் ஆர்எஸ் புரத்தில் மல்டிலெவல் பார்க்கிங் கட்டப்பட்டுள்ளது. மக்கள் கருத்தை கேட்காமலும் சரியாக திட்டமிடாமலும் கட்டப்பட்டதால் இந்த மல்டிலெவல் கார் பார்க்கிங் பயன்பாடின்றி கிடக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 44.78 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கார் பார்க்கிங் அரசுக்கு சொந்தமான பொருட்களை போட்டு வைக்கும் குடோனாக மாறியுள்ளது. கார் பார்க்கிங் அமைப்பதற்கான சரியான இடத்தை தேர்வு செய்யாமல் அதிகாரிகள் அவர்களின் இஷ்டத்திற்கு முடிவெடுத்ததே இத்திட்டத்தின் தோல்விக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் அரசு கலைக்கல்லூரி சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதை தடுக்க ரேஸ்கோர்ஸ் பகுதியில் 9.5 கோடி ரூபாய் செலவில் புதிதாக மல்டிலெவல் கார் பார்க்கிங் கட்ட அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதுகுறித்த திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மக்களிடம் கருத்து கேட்காமல் மாநகராட்சி நிர்வாகம் இத்திட்டத்தை நிறைவேற்றினால் இதுவும் பயனற்று போகும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். வாகன நெரிசலுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த கோர்ட் வளாகத்திற்குள் மல்டிலெவல் கார் பார்க்கிங் அமைப்பதே சிறப்பாக இருக்கும் எனவும் கூறுகின்றனர். மல்டிலெவல் பார்க்கிங் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கணும். இப்போ மார்க்கெட்டெல்லாம் ஒரு இடத்துல இருக்குதுன்னா 1 கிலோமீட்டர் தள்ளி மல்டிலெவல் பார்க்கிங் டிசைன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மல்டிலெவல் பார்க்கிங் அமைச்சிங்கன்னா எப்படி மக்கள் வருவாங்க? அப்போது 1 கிலோமீட்டர் நடந்து போகக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் வேறு எங்கேயாவது நிறுத்திட்டு அந்த மல்டிலெவல் பார்க்கிங்கை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்போது ஒரு இடத்த சூஸ் பண்ணுறோன்னா இடம் எங்கே ஃப்ரீயாக இருக்குதோ அங்கே மல்டிலெவல் பார்க்கிங் அமைச்சா சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. எந்த இடத்துல அமைச்சா மக்கள் அதை பயன்படுத்துவாங்கங்கிற சர்வே எடுக்கணும். இப்போது ஆர்எஸ்புரத்தில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த மல்டிலெவல் பார்க்கிங் தூரமாக இருக்கிறதுனால மக்கள் பயன்படுத்துறதுக்கு தேவையே ஏற்படலை. தேவையே இல்லாத இடத்துல மல்டிலெவல் பார்க்கிங் கட்டினீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக போகும். அப்போ 42 கோடி ரூபா வேஸ்ட்டு. இப்படி தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியாமல் மல்டிலெவல் பார்க்கிங் அமைச்சிங்கன்னா நிச்சயமாக அது வேஸ்ட்டாக தான் போகும். மாநகராட்சி முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு இடத்துல கட்டி பயன்பாடு இல்லாமல் இருக்குன்னா அடுத்த இடத்துல கட்டும்போது இடம் சூஸ் பண்ணுறது தெளிவாக சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல அமைச்சா அந்த இடத்துல மக்கள் கொண்டு பார்க்கிங் நிறுத்துவாங்களா? தூரமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது யூஸே இருக்க போகிறதில்ல. அப்போது எந்த இடம்ங்கிறத ரொம்ப முக்கியம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா காந்திபுரத்தில் ஒரு இடத்துல மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடத்துல பார்க்கிங் வச்சிங்கன்னு சொன்னால் நிறுத்திட்டு போவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் கண்ட இடத்துல கொஞ்சம் அங்கேருந்து கொண்டு போய் பாப்பநாயக்க பாளையத்தில் மல்டிலெவல் பார்க்கிங்னா அங்கே பார்க்கிங் பண்ணிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மக்கள் எந்த இடத்துல பயன்படுத்துவாங்களோ எந்த இடத்துக்கு பார்க்கிங் பண்ணிட்டு போவாங்கன்னு அரசாங்கம் ஒரு சர்வே எடுத்து அந்த இடத்துல அமைக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்க முடியும். ஆட்சியாளர்கள் அதிகாரிகளினுடைய முட்டாள்தனமான செயல்பாடு. ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னோம்னா நம்ம சொந்த பணத்தை போட்டால் எப்படி யோசிப்போமோ அந்த மாதிரி யோசித்து முடிவெடுக்கணும். ஏதோ மல்டிலெவல் பார்க்கிங் அமைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பத்திரிக்கையில் செய்து வரணுங்கிறதுக்காக இதை ஏதோ நாங்களும் ஒரு வேலை செஞ்சோங்கிறதுக்காக செஞ்சாங்கன்னா அது செஞ்சதுக்கு பின்னாடி எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். ஒரு 42 கோடி ரூபாயை ஒரு கார்ப்பரேஷன் வேஸ்ட் பண்ணியிருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு தூரம் மக்களினுடைய வரிப்பணம் வீணாக போச்சு. நீங்கள் செலவு பண்ணுறது வேறு, செலவு பண்ணுறதுல லஞ்சம் அடிக்கிறது வேறு, ஆனால் அந்த மொத்த திட்டமே வேஸ்ட்டுங்கிறது வேறு. அப்போ மொத்தமாக திட்டமே வேஸ்ட்டுன்னா 42 கோடி ரூபா பயன்பாடு இல்லாமல் கிடக்குது. அந்த இடம் கடைசியில் துருப்பிடிச்சு வேஸ்ட்டாக போகும். அப்போ இந்த வீணானதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அதிகாரிகளுடைய திட்டமிடல் தான் பொறுப்பு. அப்போது புதுசாக எந்த இடத்துல மல்டிலெவல் பார்க்கிங் அமைச்சிங்கன்னா கூட அந்த இடத்துல மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்குமா, அந்த இடத்துல கொண்டு வண்டி நிறுத்துவாங்களா அப்படிங்கிற சர்வே எடுத்துகிட்டு தான் நீங்கள் அதை பண்ணணும். இப்போது அரசாங்கம் மல்டிலெவல் பார்க்கு அமைக்கக்கூடிய உத்தேசமான இடம் கேஜி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இடம். நீங்கள் அங்கே நிறுத்திட்டு இந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி எல்லா வழக்கறிஞர்களும் நடந்து போகணும். அது சாத்தியமானு கேட்டால் இல்லை. மறுபடியும் இதே இடத்துல தான் பிரச்சனையாகும். அப்போது கோர்ட் வளாகம் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஏதோ ஒரு மூலையில் மல்டிலெவல் பார்க்கிங் அமைச்சிங்கன்னா அந்த பகுதியில் கோர்ட் வளாகம் இருக்கக்கூடிய பகுதியில் அதிகமாக வாகனங்கள் நிறுத்துறது கோர்ட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் தான், வழக்கறிஞர் வாகனங்கள். அதே மாதிரி பொதுமக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் வரக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு மல்டி லெவல் பார்க்கிங் அமைக்கணும்னு சொன்னால் கோர்ட் வளாகத்துக்குள்ளே அமைக்கிறது தான் பெஸ்ட். கொஞ்சம் டைம் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
நீங்கள் அமைச்சு வேஸ்ட்டாக போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் சரியான இடத்துல அமைங்க. கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே அமைக்கிறது தான் அந்த இடத்துல சரியான இடமா இருக்கும். அந்த இடத்துல அமைச்சா தான் முழு பயன்பாட்டுக்கு வரும். வேறு எங்கே கொண்டு போய் போட்டிங்கனாலும் மறுபடியும் இதே இடத்துல கொண்டு வந்து தான் கார் பார்க்கிங் பண்ணுவாங்க. அப்போ மறுபடியும் இதே இடைஞ்சல் தான் வரும். அந்த பார்க்கிங் எப்படி ஆர்எஸ் புரத்தில் வேஸ்ட்டாக போச்சோ அதே மாதிரி இது வேஸ்ட்டாக போகும்.